PKN செய்திகளுக்காக புதியவன். சென்னை திருவொற்றியூரில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுந்தரராஜனை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் கூறியதாவது: பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு தீர்மானத்திற்கு எதிராக 2 நாட்களாக டெல்லியிலிருந்து மசோதா தாக்கல் செய்வதற்கான வாக்கெடுப்பில் நேற்று பங்கேற்று 230 பேர் வாக்களித்தோம். திருத்த சட்டங்கள் நிறைவேற்ற பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு வாக்குகள் வேண்டும். அது கிடைக்காததால் அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தில் பாஜகவை முழுமையாக எதிர்த்த எம்ஜிஆர், ஜெயலலிதா வகையில் தற்போது அதிமுக இல்லை. அது முழுக்க பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளது. பாஜகவில் சொந்த சின்னம் மட்டுமல்லாமல் தற்போது இரட்டை இலையும் பாஜக சின்னமாகவே உள்ளது. அதனால் அதிமுகவின் இரட்டை இலைக்கு அளிக்கும் வாக்குகள் பாஜகவிற்கான வாக்குகளாகத்தான் இருக்கும். மேலும் மாற்று அரசியல் வேண்டும் என கருதி விசிலடிப்பவர்களுக்கு வாக்குகளை செலுத்தி விடாதீர்கள். அரசியலில் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இருப்பது தமிழகத்திலும் ஆந்திராவிலும் தான் உள்ளது. தமிழகத்தில் இடதுசாரிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் தான் போட்டி நிலவுகிறது. இது தெரியாமல் விஜய் அரசியல் களத்தில் வந்துள்ளார். மேலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளையும் உடனடியாக முடிவெடுத்து வாக்களிப்பவர்களின் வாக்குகளையும் திமுகவிற்கு கிடைக்க விடாமல் செய்து அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை தருவதன் மூலம் பாஜக வெற்றி பெறவே விஜய் அரசியல் செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவும் விஜய் மறைமுகமாகவும் பாஜக வெற்றிக்கு பணியாற்றி வருகின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தேர்வு என்பது சாதாரண விஷயமல்ல. தொகுதியில் களத்தில் இருக்கும் தொண்டர்கள் தேர்வு செய்து கமிட்டிக்கு அனுப்பி அதன் பிறகுதான் தேர்வு செய்யப்படுவார்கள். மேலும் சுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாலும் அவருடைய சம்பளம் அனைத்தும் கட்சிக்கே செல்லும். தமிழகத்தில் மதவாத சக்திகளை வீழ்த்த திருவொற்றியூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக இருக்கும் என அவர் தெரிவித்தார். இதில் பங்கேற்ற திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் மற்றும் 4வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சி டெரி சர்மிளா மாவட்ட செயலாளர், திருவொற்றியூர் தொகுதி மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கம், மற்ற கட்சியினை சார்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் இருந்தோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வேலைகளை கூட விட்டுவிட்டு உடனே டெல்லிக்கு விரைந்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். நான் 16ஆம் தேதி இங்கே வருவதாக திட்டமிட்டிருந்தேன். நேற்றைக்கு முதல் நாள் திருவொற்றியூரிலிருந்து தொடங்கி தொடர்ச்சியாக 10-11 தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க திட்டமிட்டு அறிவிப்பு செய்திருந்தோம். ஆனால் பாஜக ஒன்றிய அரசு சிறப்பு கூட்டம் தொடர் என்ற பெயரில் திடுமென நாடாளுமன்றத்தை கூட்டி ஒரு பரபரப்பை, அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டார்கள். நாடாளுமன்ற தொகுதி மது வரையறை தொடர்பான சட்டத்தையும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை கேட்டதும் கொதித்தெழுந்தார், கடும் எச்சரிக்கை விடுத்தார். தென் மாநில முதல்வர்களை கலந்து பேசாமல், தென் மாநிலங்களை சார்ந்த தலைவர்களை கலந்து பேசாமல், நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி மீறி நீங்கள் மசோதாவை நிறைவேற்றினால் 50களில் இருந்த திமுகவை தான் நீங்கள் மீண்டும் பார்க்க நேரும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இது இந்திய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாங்களும் எல்லா வேலைகளையும் அப்படியே போட்டுவிட்டு டெல்லிக்கு ஓடினோம். 16ஆம் தேதி அந்த மசோதாவை
அறிமுகம் செய்வது தொடர்பாகவே வாக்கெடுப்பு நடந்தது. குரல் வாக்கெடுப்பில் அந்த அறிமுகம் அனுமதிக்கப்பட்டது. எல்லோரும் பேசினோம், கடுமையாக எச்சரித்தோம். பிறகு நேற்று இரவு 7 மணி அளவில் வாக்கெடுப்பு நடந்தது. அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் ஏற்கனவே 2023 வந்துவிட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். அதோடு இணைத்து நாடாளுமன்ற தொகுதியை 39 தொகுதி மேலும் உயர்த்துவது, அகில இந்திய அளவில் 543 தொகுதியை 850 உயர்த்துவது என்கிற ஒரு திருத்தத்தையும் அதற்கான ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார். அதை பற்றி நான் விரிவாக வேறொரு நிகழ்வில் பேசுகிறேன். அதை நாம் எதிர்த்தோம். எதை எதிர்த்தோம் என்றால், மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை, ஏற்கனவே சட்டமாகிவிட்டது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த திருத்தத்தை தனியாக கொண்டு வராமல் நாடாளுமன்ற தொகுதியை மறுவரையறை செய்வதற்கான மசோதாவோடு இணைத்து அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் 230 பேர் வாக்களித்தோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக 298 பேர் வாக்களித்தார்கள். மேலோட்டமாக பார்த்தால் அது அதிகம் என்று தோன்றும். ஆனால் அரசமைப்பு சட்டம் அந்த சட்டத்திற்குள்ளே ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் 3/2 மடங்கு மெஜாரிட்டி வேண்டும். 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 66, 67 பேர் ஓட்டு போட்டால் அது ஜெயிக்கும். அதே போல 543 பேர்ல எவ்வளவு பேர் பாராளுமன்றத்துக்கு வருகிறார்களோ, வந்தவர்களில் 3 பேர் 2 பேர் அவங்களுக்கு ஆதரவாக, 3 பேர் ஓட்டு போடுறாங்க, 2 பேர் அவங்களுக்கு ஆதரவாக. அப்படி வரவில்லை. கிட்டத்தட்ட சரிக்கு சரி அவங்க 298, நாம 230. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அந்த வெற்றி செய்தியோடு திருவத்தூருக்கு வந்திருக்கிற திருவத்தூர் வெற்றி செய்தியை தரும் தோழர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த அந்த முயற்சி வெற்றி பெற்றது. அந்த மசோதா அதை ஏன் நாம் எதிர்த்தோம் என்பதை இன்னொரு கூட்டத்தில் நான் விரிவாக பேசுகிறேன். பாரதிய ஜனதா, அதிமுக, அன்புமணி தலைமையிலான பாமக, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், இன்னும் சில கட்சிகள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து இருக்கிறார்கள். இந்த தேர்தல் யுத்தம் இந்த 2 அணிகளுக்கு இடையில்தான் என்றாலும், நண்பர் விஜய் அவர்களையும் ஊடகங்கள் உயர்த்தி பிடிக்கின்றன. அவருக்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. அவரால் பெரிய மாற்றம் நிகழப் போகிறது என்றெல்லாம் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் 24 மணி நேரமும் அவர் என்ன செய்கிறார், இப்போது என்ன பண்ணுகிறார் என்றெல்லாம் அவரை பற்றி படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாம் அதன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து களம் காண்கிறோம். இது திமுக, அதிமுக 2 கூட்டணிகளுக்கு இடையிலான மோதல் என்பதை விட இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகளாகிய நமக்கும் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளாக இருக்கிற அவர்களுக்கும் இடையில்தான் யுத்தம். இதில் எந்த தெளிவும் இல்லாமல் நண்பர் விஜய் இருக்கிறார். நம்மையும் எதிர்க்கிறார், அவரையும் எதிர்க்கிறார். அவர் எந்த பக்கம் இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. பாஜகவை கொள்கை எழுதி இருக்கிறார், ஆனால் பாஜகவை பற்றி வாயை திறப்பதில்லை, மோடியை பற்றி வாயை திறப்பதில்லை.
இதுபோல சட்ட மசோதாவை கொண்டு வந்தது குறித்தும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே அவர் இரண்டும் கெட்ட நிலையில் இருக்கிறார். மத சார்பு பேசுகிற அவர்களோடும் இல்லை. எனவே அவர் களத்தில் நம்மோடு மோதவில்லை. அவ்வளவுதான். அவருக்கு நமக்கு போட்டி. ஊடகங்கள் தான் ஊதி பெருக்குகின்றன. ஒரு சினிமா ஹீரோ என்றால் அவருக்கென்று ஒரு ரசிக பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். அஜித் வெளியே வந்தால் கூட அப்படி இருக்கும். ரஜினிகாந்த் தொடங்குகிறேன் என்று சொன்ன போதும் அதே போல ஒரு தாக்கம் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமா ரசிகத்தன்மை என்பது அரசியலில் ஊடுருவி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சினிமா வேறு அரசியல் வேறு என்று பிரித்து பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. கேரளாவிலே ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார். ஆந்திராவில் என்னுடைய தனிய நடிகர்கள் அல்லு அர்ஜுன்லாம் பெரிய குடி கட்டி பிறக்கிறார். அவர் அடுத்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லுவதில்லை. அப்படி ஆசைப்பட்ட சிரஞ்சீவி, கல்யாண் பவன்லாம் இப்போ கரைஞ்சிட்டாங்க. இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் அப்படி இல்லை. ஆந்திரா, தமிழ்நாடு ரெண்டுல மட்டும்தான் அந்த பிரச்சனை. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் இரண்டு அணிகளுக்கு இடையில் தான் மோதல், யுத்தம், மக்கள் யுத்தம். அவர்கள் யார், நாம் யார்? நம்மை எதிர்த்து நிற்கிற அதிமுக பெரியார் அண்ணா வழிவந்த ஒரு இயக்கம் தான். ஆனால் அவர்கள் RSS பிஜேபி கட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். அதை அதிமுக கூட்டணி என்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுதான் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். நாம் கூட இந்தியா கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இது என்பது தெளிவாக இருக்கும். இந்த கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணியிலும் இருக்குது. இதில் ஒரு கட்சி கூட இருந்து வெளியேற விலகி இருக்கவில்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலையில் அவரால் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை, விமர்சிக்க முடியவில்லை, எந்த நிலைப்பாட்டையும் துணிச்சலாக எடுக்க முடியும். எனவே அதிமுகவுக்கு அல்லது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போட்டதாகத்தான் போகும், மோடிக்கு போட்டதாகத்தான் போய் முடியும். எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, இப்போது ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இது எடப்பாடி அதிமுக. ஆனால் அது மோடி அதிமுக, அமித்ஷா அதிமுக. இது வெறும் காழ்ப்புணர்ச்சி சொல்லுகிற விமர்சனம் அல்ல. அடிப்படையில் யதார்த்தத்தில் இதுதான் உண்மை. அவர்களால் எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுக்க முடியாது. அந்த கூட்டணியே சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. இது சிபிஐ வகிக்கிற அங்கம் வகிக்கிற கூட்டணி. அது சிபிஐ உருவாக்கி இருக்கிற கூட்டணி. எடப்பாடிக்கும் மிரட்டல், பிஜேபியோட சேரலன்னா அப்புறம் கொடநாடு கேஸ். அன்புமணிக்கு மிரட்டல், ஏற்கனவே தலைக்கு மேல கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னும் மூடப்படவில்லை. பிஜேபியோடு சேரவில்லை என்றால் மறுபடியும் ஃபைல் தூசி தட்டி எடுப்போம். டிடிவி தினகரனுக்கும் உங்களுக்கு தெரியும், எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அவரை வந்து கேஸ் போட்டு மடக்க முடியும். அது சிபிஐயால் உருவாக்கப்பட்ட கூட்டணி, அச்சுறுத்தலால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. அந்த கட்சிகளுக்கு இடையே எந்த பொருத்தமும் இருக்காது. அதிமுக பெரியாரை கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்ட கட்சி. பிஜேபி பெரியாரை ஏற்கிற கட்சியா? பெரியார் படத்தை துண்டறிக்கையில் போடுவார்களா? சுவரொட்டியில் போடுவார்களா? அவரை விளிம்புகளை மக்களுக்கான தலைவர் தான் என்பதை பிஜேபி பெரியாரை ஏற்றுக்கொள்ளுமா? அடிப்படையிலேயே கோளாறு. பெரியாரை நேருக்கு நேராக எதிர்க்கிற கட்சி அல்லது கடுமையாக விமர்சிக்கிற கட்சி.
பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. ஆனால் அதிமுக பெரியார் பாசறையிலிருந்து வந்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. சரி, பெரியாரை விடுங்க, அண்ணாவை ஏற்றுக்கொள்வார்களா பிஜேபி? அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அண்ணா படம் விரும்பிருக்கிறது, அதை கழற்றி விரும்பிருக்கிறார்கள். அண்ணா படம் வைத்திருந்த இடத்தில் வேறொரு படத்தை வைத்திருக்கிறார். அண்ணா பேசிய இருமொழி கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணாவின் மாநில சுயாட்சியை பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா? அண்ணாவை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று முழங்குகிற கட்சி தான் பிஜேபி. கழகங்கள் இல்லாத என்றால் திமுக அதிமுக இந்த இரண்டு கழகங்களையும் இல்லாமல் அதை அழித்தொழித்து விட்டுத்தான் உட்கார்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ஒரு செயல் திட்டமாக வைத்துக் கொண்டு இயங்குகிற கட்சி தான் பிஜேபி. அந்த பிஜேபியோடு எடப்பாடி கூட்டு சேர்ந்திருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது பேசியது இன்றைக்கும் யூடியூபிலே கிடக்கிறது. நான் ஒரு பிழை செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்தது தவறு, அதற்கு பரிகாரமாகத்தான் வாஜ்பாய் ஆட்சியை நான் கவிழ்த்தேன். சொன்னது யார்? ஜெயலலிதா. இனி எந்த காலத்திலும் அதிமுகவோடு நாங்கள் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டோம் சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதாவின் அரசியல்வாதியாக அதிமுகவுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஜெயலலிதா அம்மையார் இப்படி சொன்னாரா இல்லையா? இந்த கேள்வியை நான் 10 நாட்களாக தொடர்ந்து கேட்டு வருகிறேன். செல்லும் இடமெல்லாம் கேட்டு வருகிறேன். எனக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார், என்னை அவர் பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார், எனக்கு பதில் வேண்டாம். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த கேள்வியை வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரால் முழுமையாக ஒன்றாக தவிர்க்க பெற்ற எதிர்க்க பெற்ற பாஜகவோடு அதிமுக எந்த அடிப்படையில் கூட்டணி வைத்தது? ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை எங்களால் அடுக்க முடியும் என்றால் 3 மணி நேரம் அதற்கு விளக்கம் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம்? ஏன் 9 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம்? காவிரி உரிமைக்கான பயணத்தை மேற்கொண்ட நாளில் இருந்து 2016 2017 காலகட்டத்தில் இருந்து இந்த நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து நாங்கள் ஏன் பயணிக்கிறோம்? அதை எங்களால் விளக்க முடியும். நியாயம் என்ன என்பதை விளக்க முடியும். எடப்பாடி அவர்களே, பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு ஒரே ஒரு நியாயத்தை எங்களால் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அப்பட்டமான சந்தர்ப்பவாத தேர்தல் ஆதாய கூட்டணி, அச்சுறுத்தலின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. பிஜேபிக்கு 2 சின்னம் இருக்கு. ஒரு சின்னம் அவங்க சொந்த சின்னம், இன்னொரு சின்னம் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் இல்லை தோழர்களே, அது பிஜேபி சின்னம் ஆகிவிட்டது. இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது அதிமுகவுக்கு போகும் என்று நாம் கருதுகிறோம். அதிமுகவே இப்போது பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அது யாருக்கு வலு சேர்க்கும் என்பதை பார்க்கிறோம். அதே போல பாமக அன்புமணி என்ன சொன்னார்? அவரே இப்போது முழுமையான பாமகவாக இல்லை. அவர் சொன்னார், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அன்புமணி அவர்கள் எந்த அடிப்படையிலே கூட்டணி சேர்ந்தார், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த நியாயத்தின் அடிப்படையிலே அன்புமணியோடு கூட்டணி சேர்ந்தார்? ஒரே ஒரு உடன்பாட்டு புள்ளியை அவர்களால் சொல்ல முடியுமா? அப்பட்டமான தேர்தல் ஆதாய கூட்டணி. பழனிசாமியோடு கூட்டணி வைத்தால் தூக்கு போட்டி சாகலாம் என்று சொன்னவர் தானே யார்? அவர்கள். அவரோடு எப்படி எடப்பாடி கூட்டணி வைத்தார்? இவர் எப்படி அவரோடு கூட்டணி வைத்தார்? அப்பட்டமான தேர்தல் ஆதாய
குழப்பவாத கூட்டணி. இவர்களால் அந்த கூட்டணியை நியாயப்படுத்த முடியாது. அன்புமணிக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், தினகரன் அவர்களுக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், எடப்பாடியின் வேட்பாளர்களுக்கு போடுகிற ஓட்டாக இருந்தாலும், அது முழுக்க முழுக்க வலதுசாரி பிற்போக்கு சக்தியாக இருக்கிற, தமிழை எதிர்க்கிற, தமிழர்களை விரும்பாத, தமிழர் பண்பாட்டை சகிக்காத, இந்தியை திணிக்கிற, இஸ்லாமியர்களை வெறுக்கிற, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற, வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகிற, பைபிளை கொளுத்துகிற, குர்ஆனை அவமதிக்கிற கட்சியான பாஜக தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கட்சி தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டுமா? அதற்கு இங்கே சிவப்பு கம்பளம் இருக்கிற எடப்பாடி, அன்புமணி, தினகரன் போன்றவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாற வேண்டுமா? முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது. அவரை மெல்ல மெல்ல கலைத்து பாஜகவோடு சேர வைத்து, கூட்டணி வைத்து, அதிக இடங்களில் போட்டியிட்டு, நிதிஷ்குமாரை விட அதிகமான 4 இடங்களில் வெற்றி பெற்று, நிதிஷ் 85, மோடி 89 இடங்களில் வெற்றி பெற்று நிதிஷை முதலமைச்சராக்கி சில மாதங்களில் அவரை அச்சுறுத்தி ராஜினாமா செய்ய வைத்து இன்றைக்கு பிஜேபி முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு மூட்டை கட்டி விட்டார்கள். என்ன அரசியல் இது? எடப்பாடிக்கு நிகழாதா? அதிமுக தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பழகி போன வாக்காளர்களை கேட்கிறேன். இன்னும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் போடுகிற இந்த ஓட்டு ஜெயலலிதாவால் கடுமையாக எதிர்க்க பெற்ற மோடிக்கு போகிறது. மோடிக்காகவா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள்? திராவிட கட்சிகளையே அழித்தொழிப்போம் என்று சொல்லுகிற பிஜேபிக்காக நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள். இங்கே நிற்பது இரட்டையாக இருக்கலாம், ஆனால் அது பிஜேபி சின்னம் மறந்து விடாதீர்கள். பிஜேபி வலுப்பெற்றால் ஒருவேளை தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் கூட ஒரு நாளும் கூட விட்டு வைக்க மாட்டார்கள் பிஜேபிக்காரர்கள். அவரை நிதிஷ்குமாரை பந்தாடியது போல் பந்தாடுவார்கள். அதிமுக எம்எல்ஏக்களை எல்லாம் விலை பேசுவார்கள். பாண்டிச்சேரியில் இன்றைக்கு என்ன கதி? ஒரு காலத்திலே அதிமுக மற்ற கட்சிகளுக்கு சீட்டு பிரித்து கொடுத்தது. பிஜேபி நிற்பதற்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதே பாண்டிச்சேரி 10